வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மீன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மனசளவில் சில சேஞ்சஸ் எல்லாம் அவங்களுக்கு வரும். புதிய புதிய ஐடியாலாம் வரும். இது எப்படி பண்ணணும், இது என்ன பண்ணணுன்ற ஒரு சின்ன சின்ன ஐடியாலாம் இவங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை தொடர்பான முக்கியமான முடிவுகள் உருவாகிற காலமாக தான் இந்த வாரம் இருக்கும் மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே இருக்கும். அது இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற வாரமாக தான் இந்த வாரம் இவங்களுக்கு அமையப்போகுது. பொதுவாக இவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் செயல்படும். உள்ளுணர்வு கொஞ்சம் அதிகமாக செயல்படும். நீங்கள் எடுக்கிற முடிவு பார்த்திங்கன்னா பல சமயங்களில் சரியானதாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாது. பழைய பிரச்சனைகள் மெதுவாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு செய்தி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸாக இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் குழப்பம் உங்கள் மனசில் ஏற்படும். அது தேவையற்ற கவலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் கொஞ்சம் கடந்து வந்துடுங்க. மனசில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அமைதி ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். அது செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக மனசில் செயல்படுறீங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு மெதுவான முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் பொறுப்பு கூடும். உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலைகள் இவரை நம்பி கொடுக்குற வேலை உங்களுக்கு அதிகமாக ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலை எதுவோ அது உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அது மேலதிகாரியோட கவனத்தோட உங்களோட கவனம் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு செயல்படுறீங்க அப்படிங்கிறத கவனிப்பாங்க. அது சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தி முடிச்சிடுவீங்க. அதில் எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வர வேண்டியதில்லை. வியாபாரம் தொடர்பான புதிய புதிய ஐடியாலாம் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் செயல்படுத்துங்க. ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஆனால் உங்களோட பார்ட்னர்ஸ் கூட பேசும்போது மட்டும் தெளிவாக குழப்பம் இல்லாத ஒரு பேச்சு வச்சு நீங்கள் பேசுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். இந்த வாரம் பொறுத்தவரையில் பண வரவு சுமாராக தான் இருக்கும். பழைய திரும்ப உங்களுக்கு கொடுத்துருக்கிற பேலன்ஸு கலெக்ஷன் ஏதாவது வர வேண்டியிருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்ப தேவைக்காக சில நேரங்களில் செலவு ஏற்படும். அது சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அது கடந்து வந்துடுங்க. சின்னதாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு யோசனை வரும். அது பெரிய அளவில் பணம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தால் அது தவிர்த்துக்கோங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்னால் அது செய்யலாம். அது பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு உபயோகமானதாக எது இருக்கோ அது பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதன் மூலியமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி குடும்பம் பொறுத்தவரையில் ஒரு அமைதி இருக்கிறதுக்கு இந்த வாரம் ரொம்ப வாய்ப்புகள் ஏற்படும். லைஃப் பார்ட்னர் கூட ஒரு நல்ல ஒரு புரிதல் உருவாகும். அது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எந்த அளவுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ரிலேஷன் மூலியமாக ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் காத்துட்ருக்கு. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும். லேசாக டயர்ட் ஆவீங்க, கால் வலி வரும். அது மட்டும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கம் குறையிறத நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் எடுக்கிற டைம் அவசியமாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கணும். அது உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு தேவையானதாக இருக்கும். அது கவனமாக பார்த்துக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அது உங்களுக்கு தேவையான நேரங்களில் தேவையான தண்ணி குடிங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் பேலன்ஸுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதும் ரொம்ப அவசியம். அதுவும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் தான். படிப்பில் சில நேரங்களில் மனம் சிதறும். கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீச்சர்ஸோட ஹெல்ப்னால நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். அது பயன்படுத்திக்கோங்க. புதிய விஷயங்களை ஏதாவது கற்றுக்க வேண்டியது இருக்கும். அது நீங்கள் கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். அது பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு அந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கலர் பொறுத்த வரைக்கும் எல்லோ கலரும் லைட் ப்ளூ கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும். அது பயன்படுத்திக்கோங்க. எங்கேயாவது நீங்கள் வெளியே போகும்போது இந்த கலரில் ட்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையில் 7 அப்படிங்கிறது உங்கள் லக்கி நம்பராக இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்பர் 7 உங்களுக்கு அமைஞ்சதுன்னா அது இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதே சமயங்களில் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மஞ்சள் கலர் பூ வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். இந்த வீடியோவில் இதுதான் நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, பொறுமையாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.